மனிதனுடைய உள்ளத்திலே பாரத்தை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கிறது. வேத வசனத்திலிருந்து அதை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாருக்கும் அல்ல இந்த வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களை குறித்து. அருமையான மகனே மகளே, உங்களை குறித்து. வாலிப தம்பி வாலிப மகளே, உன்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இப்போ உள்ளத்தில் வெளியே சொல்ல முடியாத பாரம் ஒன்று இருக்குதில்ல, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல, யாருக்கிட்ட சொல்ல முடியல, தனிமையாக வருத்தப்படுகிற, தனிமையாய் அழுகிறல்ல, உன்னை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால் இப்போ 6 மனிதனை தாக்குகிறது. ஒரு 3 வசனத்தை தான் வாசிக்க போகிற. முதலாவது 38ஆம் சங்கீதம் வேத புஸ்தகத்தில் 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஒரு மனிதனுடைய கதறுதல் பாருங்க. இந்த மனிதன் சாதாரண ஆள் அல்ல, ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவாக இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிவிட்டது, அவைகள் பாரச் சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாவம் என் உள்ளத்தை பாதித்து தாங்கக்கூடாத ஒரு பாரமாக என்னை அழுத்துகிறது. அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கிற முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று பாவம். அது அவனுடைய உள்ளத்தை பாதித்து பாரமாய் அழுத்தி கொண்டே இருக்கும். நிறைய பேர் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. பாவம்னா சாதாரணமாக எடுத்து கொள்ளுகிறோம். அதனால அதானும் பக்தியை சாமி கும்பிட்றோம், பரிகாரம் எல்லாம் பண்ணுறோமே, மாறிட்டா பாரம் போயிட்டா நிம்மதி இருக்குதா? இல்லை. அந்த நேரம் எல்லாரோட சேர்ந்து சில கொண்டாட்டம் பண்ணும்போது அது இதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் அநேகர் பேசுவாங்க. நீங்கள் தனியாக இரவிலே படுக்க போகும்போது உங்கள் உள்ளத்தை யோசித்து பாருங்கள், நிம்மதி இருக்குதா? சமாதானம் இருக்குதா? வெளியில் எல்லாரோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை மறைக்கிறதற்கு வெளியே கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள், ஜாலியாக பேசுகிறீங்க, எல்லாமே இருக்கிறீங்க. ஆனால் தனியாக உங்களுடைய படுக்கைக்கு போகும்போது, நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்குதா? சமாதானம் இருக்குது? அங்கே தான் நீங்கள் உணர முடியும் உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்குதா, பாரம் இருக்குதான்னு சொல்லி. இதை மறைக்கிறதற்கு தான் நிறைய பேர் வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல பல கேளிக்கைகளில் ஈடுபடுகிறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, உலக சிற்றின்பத்தை அனுபவிக்கிறாங்க. சிலர் பக்தியில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இரவு படுக்கையில் நீங்கள் தனியாக போகும்போது நிம்மதியாக இருக்க முடியுதான்னு யோசித்து பாருங்கள். அங்கே தான் அந்த பாரத்தை நீங்கள் உணர முடியும். அங்கே தான் உங்களுடைய மனசாட்சி உங்களோட பேசக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் இதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னால். அதாவது 1970 என்று நினைக்கிறேன். நான் சென்னையில் இருந்த சமயம், ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த சமயம், செய்தித்தாளிலே ஒரு செய்தி வரும். என்ன செய்தின்னா, விஷ ஊசி வழக்கு என்ற ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. அது ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு. அந்த காலம் எங்கும் பேசப்பட்ட விஷ ஊசி வழக்கு அதுக்கு பேர். அதனால் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாள் அதனுடைய ஸ்டோரி எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரித்து பத்திரிகையில் வந்து கொண்டே இருக்கும். அந்த நாட்கள் அவளோடு அதை வாசிப்பது உண்டு. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், சென்னையில் இருக்கிற ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு பிஸ்னஸ் செய்ய வர்றாங்கல்ல, லட்சக்கணக்கான பணத்தோட வியாபாரிகள் பல மாவட்டத்திலேருந்து வருவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தருமபுரி, பல இடத்துலேருந்து. சென்னை தானே முக்கியமான ஸ்தலம். அந்த நாட்களில் வருவாங்க. அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும், நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகணுன்ற ஒரு ஆசையினால் ஒரு பிளான் பண்ணி அதில் ஒரு இந்த மருந்தகம் வைத்திருக்கிற, மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கிற நபரும் சம்மந்தப்பட்டவர். எனக்கு இப்பவும் ஞாபகத்தில் இருக்கிறது. அது அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொள்ளுவாங்க. இந்த வியாபாரிகள் லாட்ஜில் தங்குவாங்க. எக்மோரில், பவுண்டோல் பக்கம் அங்கெல்லாம் ஹோட்டலில் தங்குவாங்கல்ல. இவங்க முன்கூட்டி எல்லாம் அறிந்து கொண்டு கரெக்டாக ஒரு ஆஃபீஸர்ஸ் மாதிரி ரூமுக்குள்ளே போவாங்க. நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறோம், இந்த பணம் உங்கள் கையில் எப்படி வந்தது, இதுக்கு என்ன அக்கௌண்ட்டுன்னா,
அது அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், அவங்க சொந்த ஊரில் எல்லா அக்கௌண்ட்டு புக்கை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இருக்கு, நான் அதெல்லாம் நம்ப முடியாது, உங்களை ஆஃபீஸில் கொண்டு போய் விசாரிக்கணும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வாங்க, பணத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கன்னு பெட்டியில் வச்சு எடுத்து காரில் பயமுறுத்தி காரில் ஏற்றி கொண்டு போவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்கள் உட்கார்ந்து கொள்வோம். கார்லேயே மிரட்டுவாங்க. உண்மையை சொல்லிட்டா நாங்கள் ஒரு சின்ன ஃபைனோடு விட்டுருவோம், இல்லாட்டா அவ்வளோதான் மிரட்டுவாங்க. அவர் உண்மையை தான் சொல்லுவார். இது நான் சம்பாதித்த பணம், எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கிறது, கொள்முதல் பண்ண வந்திருக்கிறேன்னு சொன்னாலும் எங்களால் நம்ப முடியாது. உங்கள்கிட்ட இந்த உண்மையை வர வைப்பதற்கு நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம், இந்த மருந்து மூலமாக நீங்கள் உண்மையை பேசிடுவீங்கன்னு சொல்லி அவருடைய சரீரத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது பாய்சன், விஷம். அந்த காருக்குள்ளேயே அவர் மரித்து விடுவார். அந்த பணத்தை எடுத்துக்கொள்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையை தாண்டி அங்கே உள்ள ஆந்திர பார்டர் தாண்டி அந்த ஆந்திர பார்டருக்கெல்லாம் உள்ளே கொண்டு போய் அந்த சரீரத்தில் பெட்ரோலை ஊற்றி தீ கொளுத்தி எரிச்சிருவாங்க. அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள. இதை மாதிரி பல பேர் கொல்லப்பட்டாங்க, 1-2 பேர் அல்ல. அங்கே பணம் இங்கே பணம்னு சொல்லுவாங்க. என்ன அது ஆந்திரா, இது தமிழ்நாடு, பல குழப்பங்கள். ஆனால் போலீஸ் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கன உடனே போலீஸ் அலர்ட் பண்ணப்பட்டது. நிறைய பிரயாசப்பட்டால் கண்டுபிடிக்க முடியலை. லட்சக்கணக்கை கொள்ளையடிச்சிட்டாங்க. இந்த 4-5 பேர் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. சொந்த வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, வசதி ஆகிட்டாங்க, சம்பரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவ்வளோதான். சில நாட்கள் அந்த கொலை நடந்தது. அப்புறம் அமைதியாகி விட்டார். அப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு போதுமானவளை சம்பாதிச்சிட்டாங்க. போலீஸால் என்ன நடந்தது யார் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் சில மாதங்கள் கழித்து திடீரென்று ஒரு நாள் ஒரு மனிதன் சரணடைந்தான். ஒரு மனிதன் சரணடைந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நான் தான் என்று அவனாகவே சரணடைந்து சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. எங்கெங்கே கொலை நடந்தது எல்லாத்தையும் அவன் சொல்லிவிட்டான். நீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. அதனால தான் அதுக்கு பெயர் விச ஊசி வழக்கு என்பதாக. அப்போ அந்த கடைசியாக நீதிபதி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாதது. செய்தித்தாளில் அதெல்லாம் வந்திருந்தது. நீதிபதி கேட்டார், நீங்கள் தான் கொலையாளி என்று போலீஸ் உங்களை சந்தேகப்படவும் இல்லை, யாருன்னே கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் அந்த கொலையெல்லாம் முடித்து சில மாதங்கள் கடந்து விட்டது, அமைதியாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் மேலே சந்தேகப்படவும் இல்லை, போலீஸ் உங்கள் பக்கமாக வரவும் இல்லை, பிறகு எப்படி நீங்களாக சரண் அடைந்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த மனிதன், அவன் தான் கீ பர்சன், முக்கியமான ஆள். அவன் சொன்னான், நான் கொள்ளையடித்த லட்சக்கணக்கான பணம் வந்தது, நான் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், நல்ல சம்பரமான வாழ்க்கை. அதை தினசரி நான் இரவு நேரம் என் படுக்கைக்கு போகும்போது நான் கொலை செய்த மக்களுடைய உருவங்களின் கண்முன்னால் நிற்கும். என் மனசாட்சி என்னை வாதிக்கும். நான் செய்த பாவம் அப்படியே என்னை அழுத்த ஆரம்பித்தது, பாரமாய் அழுத்த ஆரம்பித்தது. சமாதானம் போய்விட்டது, நிம்மதி போய்விட்டது. பகலை ஒன்றும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன், நண்பர்களோடு இருப்பேன், போவேன் வருவேன். இரவு நான் தனிமையாய் படுக்க போகும்போது என் மனசாட்சியில் அந்த பாவம் பாரமாய் என்னை அழுத்தம். சிலர் காருக்குள்ளேயே நாங்கள் கொலை செய்ய போவதை அறிந்து கொண்டு கத்துவாங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, பணத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, என்னை விட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இவனை விட்டு விட்டால் போலீஸுக்கு அகப்பட்டு கொள்வோம் என்று நாங்கள் கொடூரமாய் கொலை செய்கிறோம். அந்த முகமெல்லாம் கண்முன்னால் நிற்கும். அதனால் தூங்க முடியாது. நான் இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அதற்கான ஆட்களெல்லாம் பார்த்து பேசின போது பாவத்துக்கு பரிகாரம் என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க. எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனேன், லட்சக்கணக்காக பல செலவு செய்து பாவ பரிகாரம் செய்தேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் சமாதான நிம்மதி வரலை. அந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது. தான தர்மம் பண்ணால் இந்த பாவெல்லாம் போயிருன்னு சொன்னாங்க. நிறைய தான தர்மங்களை செய்தேன், ஆனாலும் போகவில்லை, நிம்மதியே இல்லை. குடிச்சு பார்த்தேன், போதையில் தூங்க போனேன், என் வாழ்க்கையில் நிம்மதியை நான் இழந்துட்டேன். என் மனசாட்சி என்னை பாதிக்க ஆரம்பித்தது. அந்த பாவங்கள் என்னை பாரமாய் தொடர்ந்து வர ஆரம்பித்தது. இப்படி ஒரு தினம் ஒரு நரக வாழ்க்கை வாழ்வதை விட பாவத்தை நம்ம ஒத்துக்கொள்வதுதான் நல்லது என்று சொல்லிதான் என் மனசாட்சியில் அந்த பாவத்தின் பாரம் அழுத்தினதுனால
நான் வந்து போலீஸில் சரணடைந்தேன் என்பதாய் சொன்னான். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், நிம்மதியாய் இருக்கவே முடியாது. அந்த பாவம் பாரமாய் அவனை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆகவேதான் இதே பக்தன் சொல்லுகிறார் சங்கீதம் 51:3, என் பாவங்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாய் நிற்கிறது, என் அக்கிரமங்கள் கண்களுக்கு முன்பாய் வந்து நிற்கிறது. லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதனால் நிம்மதியாய் வாழவே முடியாது. அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிற மனிதனால் நிம்மதியாய் இருக்கவே முடியாது. அடுத்தவுடைய சொத்தை அபகரித்து கொள்ளுகிறவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுதான் பாவம் என்பதல்ல. மதுபானம் குடிப்பது, வேசித்தனம் பண்ணுவது, நம்ம வந்து மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது, அந்த பாவங்கள் பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இந்த பாவங்கள் எல்லாம் மற்றவர்களை பாதிக்கும்படி செய்கிற பாவமெல்லாம் கண்முன்னால வந்து நிற்கும். இருதயத்தில் ஒரு பாரமாய் அழுத்தம் பாருங்க. அந்த பாவத்தை மூட 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 நிம்மதியே இருக்காது. ஆகவேதான் மனிதன் இன்னைக்கு பக்தியா தெய்வத்தை தேடி ஓடுகிறான், அலைகிறான். அங்கே போனால் பாவம் மன்னிக்கப்படுமா, இங்கே போனால் பாவம் மன்னிக்கப்படுமா, இத்தனை மணி நேரம் கீவில் நின்றுட்டா பாவம் மன்னிக்கப்படுமா, மறுபடியும் அடுத்த மாதம் அதே மாதிரி வரும், அடுத்த வருஷம் வரும், பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா, பாரம் போயிட்டானா, இல்லை இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவான். காரணம் பாவத்தை மன்னிக்கிற, அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், பாவத்திற்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அந்த பாவத்தின் பாரம் நீங்கி ஒரு விடுதலை உண்டாகும். வேதத்திலே விபச்சார பெண் பாவத்தின் நிமித்தம் பாரம் அடைந்து துக்கம் அடைந்து லூக்கா 7 வாசிக்கிறோம். இயேசுவனிடத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுதால், தன் பாவத்துக்காக மனம் கசந்து அழுத பொழுது இயேசுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளினார். என்றால் அவர்தான் பாவத்திற்கு பரிகாரி. அவரால் தான் அந்த பாவத்தின் பாரத்தை மாற்ற முடியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து, கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ஒரு கடிதம். அது சிறைச்சாலை அதிகாரிகள் அது வந்து பார்த்து வாசித்து சீல் குத்தி தான் அந்த கடிதத்தை அனுப்புவாங்க. அதே மாதிரி அதிகாரிகளுடைய அனுமதியோடு தான் அந்த கடிதம் வந்தது. அதில் ஒரு வாலிப தம்பி அவன் வந்து எழுதியிருந்தான், நான் ஒரு கொலை குற்றவாளியாக இந்த கோயம்புத்தூர் ஜெயிலிலே நான் வந்து இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறேன், விசாரணை கைதியாக. எனக்கு இயேசுவை பற்றி முதல்ல தெரியாது, இந்த ஜெயிலில் தான் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க. நான் இப்போ ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போ உங்களுடைய பத்திரிக்கை, இயேசுடிக்கிற பத்திரிக்கையை இந்த ஜெயிலில் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை வாசித்து தான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்பதாய் அந்த வார்த்தை என்னை தொட்டது. இந்த தம்பியை பார்க்கணுமே என்பதாக நானும் என் மனைவியும் கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு சென்று அதுக்கான அனுமதிக்கெல்லாம் கேட்டு அவனை பார்க்க போயிருந்தோம். அவனை சந்திக்கிற போலீஸ் காவலோடு அவனை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது இந்த தம்பி அழகான ஒரு வாலிபன், ஒரு 21-22 வயசு இருக்கும், சௌந்தரியமான வாலிபன். நான் அவனை பார்த்து கேட்டேன், எப்படி என்ன நடந்தது என்பதாய். அவன் சொன்னான், ஐயா நான் வந்து பணக்காரனாகணும், பணம் இதான இன்றைக்கி நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சில நண்பர்கள், தவறான நண்பர்களோடு சேர்ந்துட்டேன். அவங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதற்கு நம்ம திருடணும், கொள்ளையடித்தா, பணக்கார வீடுகளில் கொள்ளையடித்தா நம்ம பணம் சம்பாதிச்சிடலான்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து போனேன். 4-5 பேரோடு சேர்ந்து முதல் முறை அவங்க கூட சேர்ந்து பண ஆசையினால் நான் போயிட்டேன். திருட தானே போகிறோம் என்பதாய் நாங்கள் திருட போன அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெரியவர் மிழித்து விட்டார். அதனால் கொலை செய்கிற சூழ்நிலை வந்து விட்டார். என் நண்பர்களோடு கூட இருந்த அவ்வளோதான் நான். ஆனால் கொலை நடந்து விட்டார், அவர் மறித்து விட்டார். அதனால் திருடு கொலை குற்றமாகி விட்டது. போலீஸார் எங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்பொழுது விசாரணை கைதியாக ஜெயிலில் இருக்கிறேன், என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது என்பதாய். அப்பொழுது அவன் சொன்னான், நான் இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகுதான் என் பாவத்தை உணர்ந்தேன். அந்த பாவத்தின் பாரம் என்னை அழுத்த ஆரம்பித்தது. நீ ஒரு கொலைகாரன் என்பதாக, ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டவன் என்பதா என் மனசாட்சி வாதிக்க ஆரம்பித்தது. நான் இப்போ வெளியே போனாலும் ஊரார் என்ன சொல்லுவாங்க, கொலைகாரன், கொலைகாரன், திருடன் அப்படிதான் சொல்லுவாங்க. என் பெற்றோரை அவமானப்படுத்தி கொலைகாரன் என்னுடைய குடும்பம் தானே சொல்லுவாங்க. அந்த பாவத்தை நினைக்க நினைக்க பாரமாய் அழுத்தினது. இரவும் பகலும் தூக்கமில்லாதபடி என் மனசாட்சி என்னை வாதித்ததனால் அழுது கொண்டே இருப்பேன்.
ஒரு மூலையில் உட்காந்து அழுவேன். நான் இப்படி ஒரு பாவம் செய்துட்டேனே, இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் இருந்தேன். யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு ஒரு விடுதலை தருவாங்கன்னு பல கேள்விகள். நான் நம்பின தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், தப்பு பண்ணிட்டேன் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. எங்கும் எனக்கு பதில் இல்லை. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே உள்ள கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஆராதனை நடக்கும். கூட்டம் விரும்பினவங்க பங்கு பெறலாம், கைதிகள். அந்த நாட்களில் கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து பாட்டு பாடி பைபிள்லேருந்து வசனம் சொல்லுவாங்க. சிலர் போவாங்க, நிறைய பேர் போக மாட்டாங்க. அந்த கூட்டம் நடக்கும்போது நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போகலை, தூரத்தில் உட்காந்து என்னதோ பாட்டு பாடுறாங்கன்னு கவனித்து கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், பாவத்தின் பாரத்தை மாற்றுகிற ஒரு கடவுள் தான் இயேசு. நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டதுனால அவர் தான் மன்னிக்க முடியும்னு அந்த செய்தி என் காதலை விழுந்தபோது நான் ஓடிப்போய் இதுக்கு தானே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, பாவத்தின் பாரத்தை மாற்றுவாங்கன்னு சொல்லி நான் போய் அந்த ஊழியக்காரிடத்தில் கேட்டேன், ஐயா என் பாவம் மன்னிக்கப்படுமா, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என் பாரம் என்னை அழுத்துகிறதுன்னு சொல்லி கேட்டேன். அவர் இயேசுவை பற்றியும் அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பற்றி சொன்னார். இந்த இயேசுவை எனக்கு வேணும், என் பாவம் மன்னிக்கப்படும். அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் ஜெபிச்சேன். அந்த பாரம் என்னை விட்டு எடுக்கப்பட்டது. அவன் சொன்ன அந்த பாரம் என்னை விட்டு அப்படியே விலகினது. இப்போ நான் கழுவப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம், இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டான்னு சந்தோஷம் எனக்கு வந்து விட்டது. இப்போ நான் என் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிட்டேன், இயேசு மன்னிச்சிட்டாரு. இப்போ எனக்கு எந்த அந்த பாரமே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன், இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னான். சரி, இப்போ உனக்கு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க, விசாரணை கைதி தானேன்னு கேட்டோம். அவன் சொன்னான், இப்போ என்ன தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை ஐயா, என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார், நான் பாவம் செய்தது உண்மை, அந்த பாரத்தை மாற்றிட்டார். இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் ஏற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் மரிச்சா பரலோகத்தில் இயேசோடு இருக்கின்ற நிச்சயம் எனக்கு இருக்குது. மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாய் சொன்னான், இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இதுதான் பாவத்தின் பாரத்தில் இன்று விடுதலை பெற்று மகிழுகிற ஒரு அனுபவம். உங்களுக்கு இருக்குதா இந்த அனுபவம்? நான் ஒன்று கொலைகாரம் இல்லைன்னு நினைக்கலாம். மனுஷன், அதாவது நீங்கள் சகோதரனை மூடனே நீ திட்டினாலும் கூட கொலை பாதகம்தான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்துவது கூட கொலைக்கு சமம் என்பதாகத்தான் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் பாவம் தானே. அந்த பாவத்தை விட்டு மதுபானத்தை விட்டு போதை வஸ்துகளை விட்டு மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க, விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கேட்டால் அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். எப்படி மன்னிக்க முடியும்? பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது? மனிதர்கள் நிறைய காரியம், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுன்னு விரும்புகிறதுனால பாவத்துக்கு பரிகாரம்னு பல காரியத்தை சொல்லி 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 மக்களை அப்படியே தப்பாக நடத்துகிறாங்களே தவிர உண்மையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது உண்டாகிற சந்தோஷம். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, பாரம் சுமந்து இழைத்து போனாயா என்று ஆண்டவர் அழைக்கிறார். பாவி என்று யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீ வரும் பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, வாழ்க்கை மாறிவிடும். அதன் பிறகு பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். ரெண்டாவது, மனுஷனுடைய உள்ளத்தை பாதிக்கிற இன்னொரு பாரம் பாருங்க. வேத புஸ்தகத்தில் யோபு என்ற ஒரு பக்தன், அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கவனிங்க. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. ஒரு பக்தன் சொல்லுகிறார், என்னுடைய சஞ்சலம், என் உள்ளத்தில் உண்டாகிற சஞ்சலம் இருக்குதே, அதை தராசில் வைத்து நிறுத்த பார்த்தா கடற்கரை மணலை விட பாரமானது. என் உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. அது சஞ்சலம். சஞ்சலம் அது இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. இருதயம் காயப்பட்டு உள்ளத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கு பாருங்க, வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருதயத்தில் உண்டான ஒரு பாதிப்பு.
இந்த யோபு என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன அப்படி பாதிப்பு சஞ்சலம்னா, நல்லா வாழ்ந்திருந்தார், செல்வந்தனாக பக்தி உள்ளவராக. திடீரென்று ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அவருடைய 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரிச்சிட்டாங்க, இழந்துட்டார். சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டார், எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து பெரிய செல்வந்தனாய் இருந்தவர் ஒரு சாதாரண ஏழையாய் ஒன்றுக்கு வழியில்லாத தரித்திரத்திலே வந்து விட்டார். இழப்பு, பிள்ளைகளை இழந்து விட்டார், சொத்துக்களை இழந்து விட்டார், சரீரத்தில் வியாதி, சரீர சுகத்தை இழந்து விட்டார். அதனால அவருடைய மதிப்பு மரியாதையை இழந்துட்டார். பரிகாசம் பண்றாங்க, இவனை பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சோம், ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமா, இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதான் 10 பிள்ளைகள் செத்து போச்சு. பரிகாசம் பண்றாங்க சுற்றும் இருக்கிறவங்க. கொடூரமான வார்த்தைகள். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷருடைய வார்த்தைகளினால பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால சொத்துக்களை இழந்து சுகத்தை இழந்து வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு அதனால உள்ள காயப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா? அது பாரமாய் உங்களை அழுத்துகிறது. சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டிலும் பாரமாய் என்னை அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சஞ்சலத்தை சுமந்து சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களுக்கு தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யோபு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், எனக்கே பாரமாயிருக்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிவிட்டேன். நீங்க நினைக்கலாம், எனக்கே நான் பாரமா இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாதி வேதனை, எனக்கு இந்த பாவத்தினால இவ்வளவு பாதிப்பு, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், யாருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பக்தன் வேதனைப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை வாசித்தேன். பாகிஸ்தான் தேசத்தில் முக்கியமான ஒரு பெரிய பிரபலமான பணக்கார குடும்பத்தை சார்ந்த, அவங்க இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தி உள்ளவர்கள். பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே தாய் மரித்து விட்டார்கள். தாயினுடைய மரணம், அந்த குழந்தைக்கு தாய் தெரியாது. பெரிய வீடு, பெரிய பணக்காரர், நிறைய வேலைக்காரங்க வேலைக்காரியெல்லாம் இருப்பாங்க, கவனித்து கொள்ளுவாங்க. ஒரு கொடிய வியாதி, காய்ச்சல் தாக்கினதுனால கால்கள் செயலந்து போனது. 2 கால்களும் முடமாக்கி விட்டது, நடக்க முடியாமல் முடமாக்கி விட்டது. அந்த தகப்பனார் பாருங்க, இந்த குழந்தை முடமானதுனால குழந்தை மேலே வைத்த அன்புனால வேற திருமணமே செய்து கொள்ளலை. இந்த குழந்தைக்கு நான் தானே தாயின் தகப்பனுமா இருக்கணும்னு அன்பாய் கவனித்து கொண்டார். ஆளுக்களை, வேலையாட்களை வைத்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த குழந்தையால் நடக்க முடியாது. டாக்டர்லாம் கொண்டு போனாங்க, பெரிய பணக்காரங்க, வசதி. டாக்டர் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து நடக்க வைக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி. அந்த குழந்தை டீனேஜ் பருவம் வந்தார். டாக்டர் சொன்னாங்க, லண்டனில் பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் தான் அதில் பிரபலமானவர், குழந்தையை நடக்க வைக்கிறதற்கு ஆப்ரேஷன் அது மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று. உடனே அவர் தன் குழந்தையை அழைத்து கொண்டு, அவங்க வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகணும், அவர் லண்டனுக்கு தன் குழந்தையை கொண்டு போனார். அந்த டாக்டர் தங்க வச்சு பரிசோதனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அளவிற்கான பாதிப்பு, அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இவங்க தோல்வியோடு வேதனையோடு தன் மகளை அழைத்து கொண்டு பாகிஸ்தான் வந்துட்டாங்க. இவருக்கு இப்போ இனி குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்ன உடனே தகப்பனார் ரொம்ப காயப்பட்டு விட்டார். என் பிள்ளை நீ நடக்கவே செய்யாத, இவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்கிறது, என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த வருத்தத்திலே தகப்பனாரும் மரித்து விட்டார். இப்போ அந்த வாலிப பெண் அனாதையாக்கப்பட்டு விட்டாள். சொந்தக்காரங்க தான் கவனிப்பாங்க. அவளுக்கு ஒன்று ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கை. வெளியே போகணும்னா யாராவது உதவி செய்யணும், யாராவது கூப்பிட்டாதான் உதவி செய்தால்தான் அந்த தனி அறைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை. அதை நினச்சி 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 அம்மாவே இழந்துட்டேன், அப்பாவே இழந்துட்டேன், சரீர சுகத்தையே இழந்துட்டேன், இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு வாழணும், நான் செத்து போனால் நல்லதுன்னு
தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள். அப்படி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு நாள் அவருடைய அறைக்குள்ள பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு வலுவர் வந்து நிற்கிறதை பார்த்தா இவள் பயந்து நடுங்கி யாரது அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார். மகளே, நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு தகப்பனை போல அன்பாய் கனிவாய் பேசினார். நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதாய். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நடக்கவும் முடியல, நான் ஏன் வாழணும், இல்லை நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை நடக்க வைப்பேன் என்பதான வார்த்தை பேசின உடனே, யார் நீங்க அப்படி கேட்ட உடனே, நான் தான் இயேசு. என்னை குறித்து சூரா மிரியாம் என்கிற ஒரு பகுதி குரான்ல இருக்குது, சூரா மிரியாம்னு சொல்லி, அந்த பகுதியில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாசித்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இந்த மகள் உடனே குரான் எடுத்து பார்த்தா இயேசுடைய பிறப்பு, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வாசித்து வாசித்து ஆச்சரியம், இப்படி இயேசு செய்த அற்புதம் குரான் எழுதப்பட்டிருக்குது. சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்காரு. அப்போ இயேசு எனக்கும் அற்புதம் செய்வாருன்னு இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த அறைக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டா. என்னை சுகமாக்குவேன்னு சொன்னீங்க, நீங்கள் இன்னும் என்னை சுகமாக்கலேன்னு சொன்னபோது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்து நின்றார். அவர் வந்து நின்றவுடனே அவளுக்கு சந்தோஷம். நான் கூப்பிட்டோடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி, எழும்பு அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, என்னால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்லை, என்னால் இறங்க முடியாத, நடக்க முடியாது, நான் சொல்கிறேன், நீ எழும்பு நடன. உடனே எழும்பினால் கால் நடக்க முடிந்தது. நடந்து இயேசுவின் அருகில் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரை துதித்தாள். அந்த கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது. அற்புதமான ஒரு சுகம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னேன்ல, நான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன், சந்தோஷமாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் ஆசீர்வாதத்தை நடத்துவேன் வாக்கு கொடுத்து அவங்க ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அதனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த புக்கில் எழுதி இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இனிமேல் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம், என்னுடைய சஞ்சலம், எனக்கு யாருமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நம்பிக்கை இழந்துட்டேன், அவமான நிந்தைகள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். உன் பாரத்தை என்கிட்ட கொண்டு வா மகளே, என்கிட்ட கொண்டு வா மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய பாரத்தை மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து சுகமாக்கி உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் பெரியினாலும் லௌகீக கவலையினால் பாரமடையாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. லௌகீக கவலை உள்ளத்திலே பாரத்தை கொண்டு வரும். லௌகீக கவலையினால் உண்டாகிற பாரம் இது உலக கவலை. தேவைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, வருமானம் இல்லையே என்ன பண்ணுறது, கடன் பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறது, இது மாதிரி நிற்க தேவைகளை குறித்த ஒரு கவலை, உலக கவலை. அது பாரமாய் உள்ளத்தை அழுத்துகிறது நிறைய பேருக்கு. இப்போவே பாரம். பிள்ளைகள் படித்து முடித்து +2 முடிச்சுட்டா எந்த காலேஜில் சேர்க்கறது, எந்த யூனிவர்சிட்டி சேர்க்கறது, எவ்வளோ பணம் கேட்பாங்களோ, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ பணம் கேட்பாங்களோ என்று இதெல்லாம் தேவைகளை குறித்த பாரம், கவலை அழுத்துகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற பாரம் பாருங்க. அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதுங்க என் பிள்ளைகளே, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்கன்னு சொல்ற. ஒன்றை குறைந்த கவலைப்படாதுங்க. ஏன்னா இந்த கவலை பாரமாய் நம்ம அழுத்தம். இந்த கவலை தேவைகளை குறைத்த கவலை. என்ன செய்யறது, இப்படி என்ன செய்யறது, வட்டிக்கே எல்லாம் பணம் போகுது, கடன் பிரச்சனை, இந்த பாரத்தை நினைச்சு அது பாரமாய் உங்களை அழுத்தி சாப்பிட மனமில்லை, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, எப்போ கண்ணீராய் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், லௌகீக கவலை, உங்களுடைய தேவைகளை குறித்த கவலை பாரமாய் அழுத்துகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்.
உங்களை உடுத்துவிக்க அவரால் முடியும், போஷிக்க அவரால் முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவரால் முடியும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு உதவி செய்ய அவரால் முடியும். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஆண்டவர். ஒரு சமயம் ஒரு வாலிபனை சந்தித்தேன். தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னான். அந்த தம்பியுடைய தகப்பனார் ஒரு டெய்லராக வேலை செய்தவர். ஏழை குடும்பம். ஒரு தையல் ஒரு கடை வைத்து நடத்தினார், சின்ன கடை. அன்றைக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது வந்து கூலி கிடைச்சாதான் வீட்டில் சமைக்க முடியும். அவன் சொன்னான், நான் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட ஒன்றுமே இருக்காது, தண்ணி குடிச்சிட்டு பசியோடு போவேன். சாயங்காலம் வரும்போது எங்களுடைய தகப்பனார் அன்றைக்கு ஏதாவது தையல் வந்து அதில் கூலி கிடைச்சி அரிசி வாங்கிட்டு வருவாங்க. ராத்திரியில் ஒரு கஞ்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். அந்த தம்பி நினைத்தானா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். எங்கள் அப்பா ஏழை, ஒரு தைக்கிற ஒரு தொழிலாளி. அந்த வருமானம் அதிகம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேமே, எப்படி என்னை படிக்க வைப்பாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கவலை அவனை அழுத்தினர். எப்படி நான் படிக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை இதே மாதிரி நான் பிச்சைக்காரத்தனமாக இருக்குமா, ஏழ்மையாக இருக்குமான்னு கலக்கம். அவன் ஸ்கூலில் இயேசுவை பற்றி யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு தாயை போல தகப்பனை போல நேசிப்பார், நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு தருவார், அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவார் சொன்ன உடனே அவனுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு அன்பு விசுவாசம் வந்தார். இயேசுவே என்னை படிக்க வைப்பீங்களா, நான் படிக்கணும், நான் எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, குடும்பமே தரித்திரத்தில் இருக்குது, எனக்கு ஒரு படித்து வேலை கிடைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு படிக்க வைப்பீங்களான்னு ஜெபம் பண்ணினான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்தார். அவனை படிப்பில் உயர்த்தி ஆசீர்வதித்து அவன் படித்து முடிக்க உதவி செய்தார். அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, இப்போ நான் ஏர்போர்ட்டில் அது ஏர் டிராஃபிக், விமானம் இறங்கும் ஏறும்ல, அதை சிக்னல் கொடுக்குற அந்த டவரில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். உயர்ந்த இடத்துல இயேசு என்னை வச்சிருக்கிறார். நான் இப்போமா அந்த இடத்துல போய் உட்காருவேன். விமானம் ஏறுவது இறங்குவதற்கெல்லாம் டிராஃபிக் சிக்னல் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பான வேலை. நாங்கள் போய் உட்காரும்போது தினந்தோறும் இயேசுவை ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லுவேன். ஏழ்மையாக இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம். ஆண்டவர் இயேசு என்னை படிக்க வச்சு உயர்த்தி உயர்ந்த வேலை கொடுத்து இன்னைக்கு உயரமான இடத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு என் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்த என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். இன்றைக்கி என்ன பாரம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. என் பாரத்தெல்லாம் அவர் மாற்றுவார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு அவர் கடந்து போனார். பார சிலுவை அவர் மேலே வைக்கப்பட்டது. 150 கிலோ எடையுள்ள சிலுவைன்னு சொல்லப்படுகிறது. அதை சுமந்து கொண்டு இயேசு நடந்து போனார். அந்த சிலுவையில் பாரம் என்னது? நம்முடைய பாரம், பாபத்தின் பாரம், சாபத்தின் பாரம், நம்முடைய கவலை, துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய பாரத்தை அதில் சுமந்தார். சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தின போது நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். உயிரோடு கூட எழுந்த உயிரோடு இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், பாரத்தை மாற்றுவேன், உங்களுடைய பாரம் நீங்க அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அந்த இயேசுவை நோக்கி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். அவருடைய பாதபடியில முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு நிற்கிறோம். ஒருவேளை முழங்கால் படியிட்ட பழக்கமே இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் கண்களை மூடி நம்ம கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, எண்ணெய் சிதறக்கூடாது. ஒரு மனமாய் இயேசுவை நினைத்து கருத்தாய் ஜெபிக்கணும். அதனால தான் கண்களை மூடி இயேசுவை நம்ம நினைத்து ஜெபிக்கணும். அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து நீ வேதனையில் கண்ணீரில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, நீ என்னிடத்தில் வா, இன்றைக்கு என்னிடத்தில் வா, உன் பாரத்தை கொண்டு வா, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானம் தருவேன், வியாதியின் வேதனைகளை நீக்கி சுகம் தருவேன், கவலை கண்ணீரை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன், உன் நிந்தை நெருக்கங்கள் மாற உனக்கு ஒரு விடுதலை தருவேன், நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார்.
அதனால இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய இருதயத்தில் இயேசுவண்டை வர வேண்டும். இருதயத்தில் இயேசுவண்டை நீங்கள் வரணும். அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், தன்னை பலியாய் கொடுத்தவர் சொல்லுகிறார், நீ துக்கப்படாத, நீ அழுது கொண்டிராத, இனிமேல் நீ பாரத்தை சுமந்து கொண்டே நீ வேதனைப்படாத, என்னிடத்தில் வா என்று. முதலாவது பாவத்தின் பாரம் நீங்கணும். அதுதான் மிகப்பெரிய பாரம். ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சியை வாதிக்கிறது, குற்றப்படுத்துகிறது, பாரமாய் அழுத்துகிறது. அது உங்களுடைய கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அல்லது உங்களுடைய உள்ளத்திலே காணப்படும் ஏதோ ஒரு பாவ காரியம், வெளியே சொல்ல முடியாத காரியம். நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருது. நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த பாவம், அநியாயம், அக்கிரமம், லஞ்சம், ஊழல், ஏமாற்றினது எல்லாம் என்ன பாரமாய் தொடர்ந்து வருது. இயேசுவே மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சொல்லுங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும், இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றும், எனக்கு சமாதானம் தாரும். இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை சிலுவையிலே சுமந்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சொல்றாங்களே, அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, பாவத்தில் என்னை விடுதலை கொடுங்க. இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம், இன்னை லஞ்சம் வேண்டாம், ஊழல் வேண்டாம், தவறான சம்பாத்தியம் வேண்டாம், இனி ஏமாத்தி சம்பாதிக்கிற அந்த பணம் வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே சமாதானம் கொடுங்க, நிம்மதி கொடுங்க, என் பாரத்தை மாற்றுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. நீங்க சிறு வயதில் செய்த பாவம், வாலிப வயதில் செய்த பாவம், அதை தொடர்ந்து வருகிறது. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, பாவமர என்னை கழுவி சுத்திகரிங்க. இயேசுவே என் இருதயத்தில் நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். இருதயத்தில் இருக்கிற பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். இந்த பாரத்தை எடுத்து போடுங்க, குற்ற மனசாட்சியை எடுத்து போடுங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. மகனே ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. இனி எவ்வளவு நாள் பாவத்தை மறைச்சு மறைச்சு நிம்மதி இல்லாம வாழ போகிறாய்? தனிமையிலே ரூமில் அழுகிறாய், கலங்குகிறாய், வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்று எண்ணுகிறாய், பாவத்தை விட முடியல. இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஒப்பகொடு, ஒப்பகொடு. மகளை ஒப்பகொடு, மகனை ஒப்பகொடு. இயேசுவே, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு தம்பி, மகளே ஜெபம் பண்ணு. ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஐயா குடி பழக்கத்தில் இந்த விடுதலை வேணும்னு கேளுங்க. இந்த போதை வஸ்துல இந்த இயேசுவே விடுதலை வேணும், எனக்கு சமாதானம் வேணும்னு கேளுங்க, நிம்மதி வேணும்னு கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, பாவத்தின் பாரம் விலகுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவின் பெயரை சொல்லி கோப்படுகிற ஒவ்வொருவருக்கு ரட்சிப்பு, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இப்ப விடுதலை உண்டாகிறது. மல்லிகா, மல்லிகா என்கிற மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிற, ஐயோ என் பாவங்கள் என்னை தொடர்ந்து வருது, மன்னிங்க, மன்னிங்க என்னை. இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது மகளே, அந்த பாரம் உன்னை விட்டு விலகுகிறது, பாவத்தின் பாரம் விலகுகிறது, குற்ற மனசாட்சி விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிரபு, பிரபு என்கிற வாலிப தம்பி, உன் கண்ணீரின் ஜபத்தை இயேசு பார்க்கிறார். உன் பாவத்துக்காக நீ மனம் கசந்து அழுகிறதுனால இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. என்னால விட முடியலையே, விட முடியலேன்னு அழுகிறாய். உனக்கு விடுதலை. இயேசுடைய ரத்தம் உன்னை கழுவுகிறது. உனக்கு விடுதலை மகனே, இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறாய். வாய் திறந்து இயேசுவே நன்றி ஸ்தோத்திரம்னு சொல்லி பொழுறேன், ஸ்தோத்திரம்னு சொல்லி பொழுது. பெஞ்சமின், பெஞ்சமின், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி
கழுவி கொண்டிருக்கிறது பெஞ்சமின். ஐயோ இயேசு எத்தனையோ முறை பேசினா நான் கீழ்ப்படியலையே, இன்னைக்கு நிம்மதி இல்லாம எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், மரித்து விட்டால் நல்லதென்று நிற்கிறேன் அழுது ஜெபிக்கிற பெஞ்சமின், இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது. இயேசுவே என்னை கழுவுங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க, பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்க. என்னை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை பெஞ்சமின். இப்பொழுது சமாதானம் உண்டாகிறது. இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி பொழுது, நன்றின்னு சொல்லி பொழுது, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை கழுவி அநேகரை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறது. செல்லதுரை செல்லதுரை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. உங்களுடைய வாலிப நாட்களின் பாவங்களை நினைத்து அழுகிறீர்கள், இயேசு உங்களை மன்னித்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, என்னை கழுவுகிறீர், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டு ஆண்டவர் நிறைய பேரை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக இயேசுவுக்கு நன்றி. பழனி ராஜன், பழனி ராஜன், இயேசுடைய ரத்தம் உன் மீது இறங்குகிறது மகனே. பழனி ராஜன், பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவத்தினால் உண்டான பாரம் ஒன்று விட்டு விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தங்கசாமி, தங்கசாமி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. தங்கசாமி, பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை, என்னால் விட முடியல, விட முடியல, இயேசுவை விடுதலை தாங்க, என்னை ஜெபிக்கிறீங்க. தங்கசாமி, ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. கந்தசாமி, தங்கசாமின்னு சொன்ன உடனே என்னைத்தானோ நீ நினைக்கிறீங்க. கந்தசாமி, உங்க மேலையும் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி சுத்திகரிக்கிறது. பாவத்தினால் உண்டான வியாதி உங்களை பாதித்திருக்கிறது. அந்த பாவத்தினால் உண்டான வியாதி உங்களை பாதித்து நீங்க படுக்கையில் இருக்கிறீங்க. இயேசு உங்களை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. எழுமுங்க கந்தசாமி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லிக் கொண்டு எழுமுங்க. விடுதலை, பாவத்தினால் வந்த வியாதியின் கட்டு அறுக்கப்படுகிறது. இனி பாவம் செய்யாதிருங்க. இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். துணிங்க, வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. சண்முகம், சண்முகம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சண்முகம், ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய பாவம் ஆண்டவரே, இயேசுவே எனக்கு மன்னிப்பு உண்டா, என்னையும் மன்னிங்கன்னு ஜெபிக்கிறீங்க. சண்முகம், ஆண்டவருடைய ரத்தம், இயேசுடைய ரத்தத்தின் வல்லம் உங்க மேல இறங்குகிறது. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, பாவ கட்டு அறுக்கப்படுகிறது. விட முடியாத பாவம் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு பொல்லாத ஆவி உங்களை அடிமையாக்கி வைத்திருந்தது, அந்த பாவத்திற்கு அது விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை, விடுதலை. இந்த பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய உறுப்பு பாதிக்கப்பட்டு நீங்க மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த உறுப்பில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறீங்க. உங்களுக்கு தெரியும் அது எந்த பகுதி என்று. ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம், விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. கௌரி, கௌரி சங்கர், உங்களுடைய முழு பெயர் கௌரி சங்கர். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுவே என் பாவத்தை மன்னியுன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி விடுதலை தருகிறது. மகளே, இன்றைக்கு விடுதலை, நிம்மதி, சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதனால உங்களுடைய சரீரத்தில் வியாதி மறைகிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளம். உங்களுடைய சரீரத்தை வாதிக்கிற வியாதி விலகுகிறது. அது சருமத்தில் உண்டாகிற வியாதி, அது ஒரு வாதையாய் உங்களை வேதனைப்படுத்துகிறது. அந்த சரும வியாதி மறைகிறது. மகளே, இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் மீது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. பாவ கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படுகிறது. பாவத்தில் விடுதலை, விடுதலை. அப்படியே இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே உம்மை என் ஆண்டவராய் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையில வாரம் எனக்குள்ளே தங்கிருன்னு சொல்லி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, அநேகர் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா. பாவத்தில் இருந்து விடுதலை வேணும், பாவ பாரம் மாறணும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொருவருக்கும் பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதான நிம்மதியை அருளி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க தருகிறதற்காய் நன்றி, 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 நன்றி.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கைவிங்க. வியாதியினால் உண்டான பாரம், நிந்தையினால் உண்டான பாரம், அவமானத்தினால் உண்டான பாரம், சஞ்சலம், இருதய காயப்பட்டு இருக்கிற குழந்தை இல்லை நீ பரிகாசம் பண்றாங்க, குழந்தை இல்லை நீ கேவலமா பேசுறாங்க. சகோதரி, ஆண்டவர் இயேசு உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. கணவன் மனைவி கூட இருந்த கைப்பிடித்து ஜெபிங்க. எங்க நிந்தை மாறுவதற்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை பரிகாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாங்கன்னு கேளுங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வியாதியிலிருந்து சுகம் தாங்க. வேதனை தாங்க முடியல, இருதய காயப்பட்டு இருக்கிறது, சஞ்சலம் சஞ்சலம் மிகுதியாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சஞ்சலத்தை மாற்றுங்க, வியாதியை நீக்குங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு மரண கட்டுகள் மாறுகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கேன்சர் வியாதி மறைகிறது, மரண கட்டுகள் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள், டயாலிசிஸ் செய்யப்படுகிற சிறுநீரகங்கள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் சுகம் உண்டாவதாக, பாதிக்கப்பட்ட இருதயத்தில் சுகம் உண்டாவதாக, பாதிக்கப்பட்ட கல்லீரல் சுகம் அடைவதாக, பாதிக்கப்பட்ட நுரையீரல் சுகம் அடைவதாக. ஆண்டவரே, கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும், பொருளாதார கேன்சர் வியாதி, மரண வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடையட்டும், கர்ப்பப்பை சுகம் அடையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள், வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், மார்பில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மரண பயத்தை உண்டாக்குற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அநேக சரீரத்தில் உள்ள கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் மறைகிறது, தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடைகிறது. இப்பொழுது லிவர்ல சுகம் உண்டாகிறது, கிட்னியிலே சுகம் உண்டாகிறது, கர்ப்பப்பையில சுகம் உண்டாகிறது. நரம்பு மண்டலங்களை ஆண்டவர் தொடுகிறார், எலும்புகளை தொடுகிறார், சுகம் உண்டாகிறது. மரண படுக்கைகள் மாறட்டும், மரண கட்டுகள் மாறட்டும். ஆண்டவரே, தலையிலே காணப்படுகிற டியூமர்கள், மூளையிலே காணப்படுகிற கட்டி மறைகிறது. யாரோ ஒருவர் ஜெபிக்கிறீங்க, மூளையில கட்டி ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. ஆபரேஷன் இல்லாமல் இயேசு குணமாக்கணும்னு ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை தலைக்குள் இறங்குகிறது, அந்த டியூமர் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. சுந்தரி சுந்தரி, ஆண்டவருடைய கரம், இயேசுவின் கரம் தொடுகிறது. மகளே சுந்தரி, உடைய சரீரத்துள்ள கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஒன்றல்ல பல கட்டிகள், அவைகள் மறைகிறது சுந்தரி இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். சுதாராணி சுதாராணி, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. உடைய சரீரத்தில் எலும்புகள் இருக்கிற வலிகள், வேதனை மறைகிறது, அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க சுதாராணி. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது ஷீலா ஷீலா, ஆண்டவருடைய வல்லமை நரம்புகளை தொடுகிறது. மகளே, பாதிக்கப்பட்ட நரம்பு மண்டலத்துக்குள்ள வல்லமை இறங்குகிறது. புதிய நரம்புகளை கர்த்தர் உருவாக்கி தருகிறார் இயேசுவின் நாமத்தின். விடுதலைக்காக ஆண்டவரை துதி மகிமைப்படுத்தி இப்பொழுது விஷாலினி, ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. மகளே விஷாலினி, இயேசுடைய வல்லமை உன் கண்களுக்குள் இறங்கி பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்களாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. ரகுவரன், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. மிஸ்டர் ரகுவரன், இருதயம் பாதிக்கப்பட்ட மரண பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய வல்லமை இருதயத்தை தொடுகிறது. பாதிக்கப்பட்ட வாழ்வுகள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். மரண கட்ட மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது ராகவன், மிஸ்டர் ராகவன், இயேசுடைய கரங்களை தொடுகிறது. ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால உட்கார்ந்து வேதனையோடு
கொண்டு ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவர் இயேசுடைய கரம் உடைய ஸ்பைனல் கார்டை தொடுகிறது. உங்களுடைய பாவத்தை மன்னித்தவர் குணமாக்குகிறார். இதோ இயேசுவுக்கு விரோதமாகவே ஒரு காலத்தில் பேசினீங்க, இயேசு உங்களை மன்னித்து குணமாக்குகிறார், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. மிஸ்டர் வேலாயுதம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. வேலாயுதம் இயேசுடைய வல்லமை உங்களுடைய நுரையீரலை தொடுகிறது. நுரையீரலில் பாதிப்பு வந்துவிட்டது என்று சொல்லிட்டாங்க, மூச்சை விட கஷ்டப்படுகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விடுதலை, விடுதலை. செல்லப்பா, ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. செல்லப்பா, இயேசுடைய வல்லமை உடைய கால்களுக்குள் இறங்குகிறது. முடக்கப்பட்ட கால்கள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, வியாதி படுக்கைகள் மாறுகிறது, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றி. வள்ளி, வள்ளி என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்குகிறது. மகளே, உனக்கு பல வியாதிகள், தலை முதல் கால் வரை பல நோய்கள், இப்பொழுது இயேசுடைய வல்லமை தலை முதல் கால் வரை பாய்ந்து வருகிறது. எல்லா நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மகளே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இயேசுவே நன்றி என்று சொல்லி பொழுது பெலார்மின், பெலார்மின் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய பெயரை ஆண்டவர் கண்முன்னால் நிறுத்துகிறார். இயேசுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. உங்களுடைய பாவத்துக்காக அழுது ஜெபித்ததுனால உங்களுடைய பாவத்தை மன்னித்து இயேசு குணமாக்குகிறார். இயேசுவுக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. இப்பொழுது மஞ்சுளா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் 2 முறை தடுக்கப்பட்டு விட்டது, சிதைக்கப்பட்டு விட்டது. கர்ப்பப்பை பலவீனப்பட்டு விட்டது. பயந்து நிற்கிறாய். இழந்து போன ஆசீர்வாதத்தை உனக்கு திரும்ப தருகிறேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறான், ஆசீர்வதிக்கிறான். நன்றி சொல், நன்றி சொல் மகளே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. சாம்ராஜ், சாம்ராஜ் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சாம்ராஜ், நீங்கள் முடிந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து வருகிற சகோதரன், இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிறீங்க. உண்மை நிமித்தமாய் ஊழியம் செய்தேனே, ஏன் எனக்கு இந்த பாடு என்று கலங்குறீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாக. எழும்பி நடங்க, கட்டுகள் மாறுகிறது. இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி இப்பொழுது வல்லமை உங்கள் மேல இறங்குகிறது. சுகம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. மிஸ்டர் பர்னபாஸ், மிஸ்டர் பர்னபாஸ், நீங்கள் ஒரு பாஸ்டராக சபையில ஊழியம் செய்கிறவர்கள். இந்த நாளில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரக கல்லினால வேதனை, மரண வேதனை அனுபவிக்கிறீங்க. இயேசுவே என் தவறுகளை மன்னித்து குணமாக்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து விடுதலை தருகிறார். உங்களுக்கு சுகம் தருவது மட்டுமல்ல, உங்க மூலமா அநேகரை அவர் குணமாக்க போகிறார். இனி நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பர்னபாஸ், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நன்றி, உங்களுடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும், நிந்தைகள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் வெற்றி உண்டாகட்டும், பெரிய வெற்றி உண்டாகட்டும், மேல் படிப்பிற்கு வழிகள் திறக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கவலையினால் அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க. கவலைகளை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவீராக. தேவைகளை குறித்த கவலைகள், பாரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். பொல்லாத ஆவி, பிசாசின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை வாதித்துக் கொண்டிருக்கிற மந்திர பில்லிசோனி ஆவிகள், அவைகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய பலத்த கரம் நீட்டப்படுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்க போகிறது. அசுத்த ஆவிகள் விலக போகிறது. உங்களுக்கு விரோதமான மந்திர பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. இதுதான் அந்த நேரம். இயேசுவே விடுதலை தாரும். வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவே மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் பில்லிசோனிய வல்லமை அழியட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. பொல்லாத மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். மந்திர பிசாசின் கிரியைகள் எல்லாம் எரியட்டும். தகடுகள் எரியட்டும். ஜனங்களை வாதிக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், குரங்கின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், பொல்லாத பிசாசின்
கிரியைகள் அழியட்டும் என்று நான் செபிக்கிறேன். மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். செல்வராஜ், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத வல்லமை அழிகிறது. இன்றிலிருந்து விடுதலை. அசுத்தாவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது வாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஆறுமுகம், ஆறுமுகம் உங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்த பிசாசின் கிரியை, பயப்படுத்தின ஆவி உங்களுடைய குடும்பத்தை பாழாக்கி ஆசீர்வாதத்தை எல்லாம் குலைத்து கொண்ட இந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தை சொன்னதனால விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. குடும்பத்துக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே வலதுகரம் வைத்துங்க, வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தருகிறேன், சுகம் தருகிறேன். ஸ்தோத்திரம். பிசாசின் கரி அழிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இப்பொழுது நீங்க சொல்ல 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 ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க, விடுதலை உணர்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. பவானி, பவானி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன் பிள்ளைகள் பிசாசினால பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு கலங்குறல்ல, அந்த அசுத்தாவின் வல்லமை இப்பொழுது விலகுகிறது. அந்த பில்லிசுனை கட்டு அறுக்கப்பட்டது. இன்று முதல் உன் பிள்ளைகள் சுகம் அடைவதை நீ காண்பாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே. இயேசுவுக்கு நன்றி சொல்லி இப்பொழுது வாய் திறந்து நன்றி, வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரை. வாய் தரங்க, வாயை தரங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி.